அக்கா, வேலை விஷயமா அர்ஜென்ட்டா ஒருத்தர் போய் மீட் பண்ணணும். நான் கிளம்புறேன். சார், உங்களை நேரா தனியா வந்து உங்களை மீட் பண்றேன். வாங்க வாங்க வாங்க. நான் வரேன். ஓ, தேங்க்யூ. காஃபி சூப்பரா இருக்கு. ஏ மாயத்தி, நாங்க ஒண்டியா கடந்து அவசப்பட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசை பண்ண நான் குறைஞ்சா போயிடுவேன். வாடி. கதர், ஐம் வெரி சாரி. இப்படி அவங்க உன்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கவே மாட்டேன். பாரதி, எப்படி இந்த சந்திப்பை நாம அவாய்ட் பண்ணிருக்க முடியாதோ அதே மாதிரி இந்த புறக்கணிப்பையும் அவாய்ட் பண்ண முடியாது. பட் இவங்க எல்லாம் மாறிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது, எதையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும், போராடி தான் ஜெயிக்கணும். அப்பதான் அது சுகப்படும். நீ கவலைப்படாத. சார் சார், பாரதி எனக்கு கிடைச்சது வந்து நான் பண்ண அதிர்ஷ்டம் சார். நீங்க கவலைப்படாதீங்க. பாரதியை கண் கலங்காம நான் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன் சார். எங்க அம்மா வந்து இங்க இல்ல, ஊர்ல இருக்காங்க. நான் எங்க அம்மாட்ட உடனே பேசுறேன். கூடிய சீக்கிரமே இங்க வந்து முறைப்படி பெண் கேட்க சொல்றேன். ஏங்க, இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கடைக்கு இப்படி லேட்டா சப்ளை பண்ணா அவன் ஏன் திட்ட மாட்டான்? சார் சரி சார், நான் அப்ப கிளம்புறேன். அப்பா, அவர் போறேன்னு சொல்றாருப்பா. உங்க அம்மா திட்டினதால என் காதல் விழல. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப நான் அதெல்லாம் ஒருத்தட்ட சொன்னா போதும், எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாரதி, நான் கிளம்புறேன். பாய். வரட்டுமா? கதர், சாரி. சாரியா? எதுக்கு சாரி? இல்ல, அது பாரதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? முட்டாள். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வரேன். பாய். இப்போ உங்களுக்கு திருப்தியா, சந்தோஷமா? அவரை அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்க, சாதிச்சிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் நடிக்க தெரியாது, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கதிரை இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு அவரை பிடிக்கல தானே? உன்னை எனக்கு பிடிக்கல, வீட்டுக்கெல்லாம் வராதப்பான்னு வெளிப்படையா பேசிருக்கலாமே. இல்ல என்ன கூப்பிட்டு சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இவ்ளோ சீப்பா கேவலமா பிஹேவ் பண்ணிட்டீங்களேப்பா. விரோதிங்க வந்தா கூட மனசார வரவேற்கணும், உபசரிக்கணும்னு எனக்கு எத்தனையோ தடவை உபதேசம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஏன்பா இப்படி நடந்துக்கிட்டீங்க?
மரியாதைக்காகவாவது வான்னு சொல்லி 4 வார்த்தை பேசி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்கிட்ட முகத்தை காட்டியிருக்கலாம். ச்சே, இப்படி பண்ணிட்டீங்களே. ஏண்டி அவரை கூட்டாரன்னு எங்க கிட்ட சொல்லிட்டா கூட்டு வந்த? உன் இஷ்டத்துக்கு திடீர்னு கூட்டு வந்து எங்க முன்னாடி நிக்கிற. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட்டார வேணான்னு சொல்லியிருப்போம். என்னம்மா மரியாதை குறைவா பேசிட்டேன், நடந்துட்டேன். வந்தாரு வான்னு, போறேன்னாரு போன்னு. வேற என்ன பேச சொல்ற? நாங்க 4 வார்த்தை ஏதாவது பேச போய் அதுல குத்தம் கண்டுபிடிச்சு நாளைக்கு சண்டைக்கு வந்து நிப்ப. எங்களுக்கு இது தேவையா? சிதம்பரம் சார்ட்டே போய் சண்டை போட்டு வந்தது தானே நீ. பாவம் அந்த பெரிய மனுஷன் பத்ரி, எவ்வளவு தங்கமான மனுஷர் அவரு. சிதம்பரம் சாரை நீ திட்டுன்னு நினைச்சு பயந்து எங்க அவர் வீட்டுக்கு போய் அவரையும் திட்டிருவேன்னு நினைச்சு வீடேறி வந்து மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு போனாரு. அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியுமா? கதருக்கு அவங்க டெஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லாம் தெரியுமா? எத்தவன் நான் செய்ய வேண்டிய காரியத்தை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல அவங்க பையனை சரி பண்ண சொல்லுங்க, அப்புறமா கதருக்கு டெஸ்ட் வைக்கலாம். ஏய் போது நிறுத்திடி. அந்த பெரிய மனுஷன்ட்ட போய் சண்டை போட்டு வந்திருக்க. அந்த தங்கமான மனுஷன் பத்ரிய வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்க. நீ என் பொண்ணுதான். ஆனாலும் சொல்றேன், நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த நல்லாவே இருக்க மாட்ட. நீ என் பொண்ணுதான். ஆனாலும் சொல்றேன், நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த நல்லாவே இருக்க மாட்ட. ஏய் பாரதி, வா 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 வா. நேத்து அப்பாவும் அம்மாவும் உன்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாங்க. சாரி. இங்க பாருடா, சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். யார் அவமானப்படுத்தினாங்க? என்னோட அத்தையும் மாமாவும் தானே. எப்படி எல்லாத்தையும் உன்னால பாசிட்டிவா எடுத்துக்க முடியுது? பாரதி, நான் எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் எடுத்துப்பேன். இட் மேக்ஸ் சம்திங். இட் மேக்ஸ் சம்திங்கா? அது எப்படி? அது ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு சீன் மாட்டாம ஆட்டம் கட்டிட்டே இருந்துச்சு. இப்ப மாட்டிச்சு. அதான் அந்த ஃபீல் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். டிஃபன் கூட என்ன சாப்பிடல. இல்ல, அதுக்கும் நேத்து நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு, ஆனா சொன்னா நீ வருத்தப்படுவ. நான் எதுக்கு வருத்தப்படணும்? தைரியமா சொல்லு, நான் வருத்தப்பட மாட்டேன். ஸ்வேர். ஆனா ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாம இருந்தா ஓகே. ப்ளீஸ் பில்டப் பண்ணாம சொல்லு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு பிரிஞ்சு போன நம்ம கதையோட ஹீரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய எதிர்பார்ப்புகளோட சொந்த வீட்டுக்கு போறான். அங்க அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அவமானம் நடக்குது. அப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? இந்த சூழ்நிலைக்கு அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இந்த சீன் எப்படி வரும், நானும் யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சி போயிருந்தேன். ஆனா நேத்து உங்க வீட்டுல நடந்துச்சு பாரு, அது வந்து எனக்கு அப்படியே சிங்க் ஆயிடுச்சு. அதான் சீனா மாதிரி எழுதிட்டு இருக்கேன். பாத்தியா 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 பாத்தியா, இதுக்குத்தான் நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். பாரதி 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 ப்ளீஸ் ஆடாத. இதுக்குத்தான் நான் சொல்ல மாட்டேன். ஏய் லுக், இந்த வாழ்க்கைங்கிறது இருக்கு, அது வந்து சில சமயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். பட் அதெல்லாம் மறந்து போயிடும். அதே வாழ்க்கை பல சோகங்களை நமக்கு சொல்லும். அதை மறக்க கூடாது. அதே சமயத்துல அதை நினைச்சு வருத்தமும் படக்கூடாது. ஏன்னா இதே அத்தையும் மாமாவும் நாளைக்கு நிச்சயமா மனசு மாறுவாங்க. தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் என் மேல ஒரு அன்பா மாறும். அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா?
என்னை வந்து அவங்க சொந்த மகனா நினைச்சா எந்த அளவுக்கு அன்பு வரும் அந்த அளவுக்கு அன்பா மாறும். மாறுதா இல்லையா பாரு. கதர், அழறதா சந்தோஷப்படுறதானே தெரியல. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எந்த காலத்திலயும் வராதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணட்டோம்னா? இல்ல, நீ என் கையை பிடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் ஒரு சோகமான சீன் எழுதணும். சோகமான சீனை சந்தோஷமா எப்படி எழுத முடியும்? கஷ்டம் இல்ல. நீ சோகமாவே எழுது. சரியா சோகம் வராட்டி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் போய் உனக்கு டிஃபன் பண்ணி கொண்டு வரேன். அத சாப்பிட்டா இப்படி ஒரு பொண்ணைய நான் கட்டிக்க போறேன்னு சோகம் தானா வரும். ஏன் கண்ணீர் கூட வரலாம். கதர், ஏன் வண்டியை நிறுத்திட்ட? வீட்டுக்கு போ. இல்ல பாரதி, இங்க இருந்து உன் வீடு பக்கம் தானே. நான் இங்க இருந்து நடந்தே போயிட்டேன். கதர், உன் ரூம்ல இருந்து எங்க வீட்டுக்கு எனக்கு ஆட்டோல வர தெரியாதா? எதுக்கு நான் உன்னோட வரேன்? நான் உன்னோட ஒன்னா எங்க வீட்டுக்கு மறுபடியும் போகணும். பாரதியோட வாழ்க்கையில கதர் தவிர்க்க முடியாதவன். அவனை பாரதி கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு உணர்த்தணும். அவங்களும் அதை உணரணும். அப்பதான் நீ அங்க வரத அவங்க சகஜமா எடுத்துக்குவாங்க. உனக்கான மரியாதையை அவங்க தருவாங்க. உன் கூட பேசி பழகுவாங்க. இல்ல இப்படி பிளானோட புறப்பட்டு வந்துட்டு இப்ப ஏன் பின் வாங்குற? வீட்டுக்கு போலாம். ஓகே, வா. என்ன? வா. பாரதி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரதான் வேணும். பட் இன்னைக்கு வேண்டாமே, இன்னொரு நாள் வரேன். நீ போ. ஓகே கதர், நாளைக்கு பாப்போம். சரி, பாய். பாய். வரேன். நில்லுடி. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி பட்ட பகல்ல ஒன்னா அவனோட பைக்ல வந்து இறங்குற. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா, உடனே இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்னு சொல்லாத. அன்னைக்கு மாலத்தி அந்த வட்டிக்காரனோட பைக்ல வந்து இறங்குனப்போ அவளை திட்ட சத்தம் போட்ட. இப்ப அவளுக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? அம்மா, எதுக்கும் முடிச்சு போடுற? கதர் நான் கட்டிக்கு போறவர். அப்போ நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த முடிவுமா அது? 3 வருஷமா இப்படிதான் அவனோட பைக்ல தெரு தெருவா சுத்திட்டு இருந்தியா?
3 வருஷமா நான் எத்தனையோ தடவை அவன் ரூமுக்கே போயிருக்கேன். இப்ப கூட அவன் ரூம்ல இருந்து தான் வரேன். என்ன மூஞ்சி மாறுது? என்னென்னமோ கற்பனை வருதா? இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. உன்னை நம்ப வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. பாரதி, எங்க பேச்சுதான் கேட்க மாட்டேன்ற. அந்த சிதம்பரமும் பத்ரியும் எவ்வளவு பெரிய மனுஷங்க. அவங்க உனக்கு கெடுதல் நினைப்பாங்களா? அவங்களுக்காவது ஒரு மரியாதை குடுறி. அம்மா, அவங்கள பத்தி நீ பேச்சு எடுக்காத. அவங்கள நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. என்ன பெரிய மனுஷங்க அவங்க? தான் பையனை நான் கட்டிக்கணுங்கிறதுக்காக என் கதிருக்கு டெஸ்ட் வைக்கிறேங்கிற பேர்ல அவரை விலை பேசி என்கிட்ட இருந்து கட் பண்ணி விட பாக்குறாரு அந்த சிதம்பரம். அப்புறம் அந்த பத்ரி, அவரோட சாயம் வெளுத்துடுச்சு. மறுபடியும் என் மூஞ்சில முழிக்கணுங்கிறதுக்காக நல்லவர் மாதிரி நடிச்சு வீட்டு படி ஏறி மன்னிப்பு கேட்டு போயிருக்காரு. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஆமாண்டி, நல்லவங்கள உனக்கு கெட்டவங்களா தான் தெரிவாங்க. அந்த சினிமாக்காரன் வேணாண்டி, சொன்னா கேளுடி. உன் வாழ்க்கை நல்லா இருக்காதடி, கஷ்டப்படுவடி. மாட்டேமா, இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா நான் குடும்பம் நடத்துவேன். உனக்கு அப்புறம் 2 பொண்ணு பெத்து வச்சிருக்கேன்டி. அவங்க கதையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அக்கா காரி எவனோ ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுங்க எப்படி இருக்குமோ நாளைக்கு எவனும் கட்டிக்கு வர மாட்டான்டி. என்னம்மா, ஏன் தங்கச்சிங்க மேல எனக்கு அக்கறை இல்லையா? 3 வருஷமா நான் காதலிக்கிறத யாருக்கும் தெரியாம மறைச்சது யாருக்காக? இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்லடி. நீ நல்லா இருந்தா போதுன்னு மட்டும் நீ நினைக்கிற. இவ குடும்பத்தை தாங்குறவ எங்க பாரதி போல வருமா? நாங்க தான் உன்னை பத்தி தப்பு கணக்கு போட்டோம். இப்பதாண்டி உன் சுயரூபம் தெரியுது. சரியான சுயநலக்காரிடி நீ. ஏய் போடி, எதுக்கு நீ குறுக்க வர? போடி, எதுக்கு நீ வந்த? இப்போ எல்லாத்துக்கும் எதுக்கு நீ குறுக்க வர? எதுக்கு நீ வர குறுக்க? இப்ப எதுக்கு நீ மகத்தி அடிக்கிற? யாருக்கு சுயநலம்? சந்தோஷ் ஒழுக்கம் இல்லாதவன்னு தெரிஞ்சும் அவன் பணக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக என் வாழ்க்கை எப்படி போனாலும் சரின்னு அவனை கட்டிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறீங்களே. சுயநலம் எனக்கா உங்களுக்கா? உன் மனசாட்சியை கேட்டு பாரு, அது பதில் சொல்லும். வா மகதி.